சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2025 எப்படி இருக்கும்? தசமயம் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். அதனால் மன சந்தோஷம் இருக்கும். ஆனால் சனி பகவான் 8ஆம் பாவத்தில் 4 கிரகத்துடன் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ராகு கேத்து பயிற்சி நடந்த பிற்பாடு கேத்து பகவான் ராசியில் வருகிறார். கேத்து பகவான் ராசியில் வரும் பொழுது அஷ்டம சனி இருந்தால் காலையில் ஏஞ்ச நேரத்திலெல்லாம் பிரச்சனையுடன் ஏந்திருப்பீர்கள். ரொம்ப பிரச்சனை என்று சொல்லும் பொழுது சிந்தனை அதிகமாகிவிடும். இதை நாளைக்கு பண்ணணுமே, என்ன செய்யணும், அதெல்லாம் நினச்சிட்டு தூங்கினா அதே தான் கனவுல வரும். நாளைக்கு அதுக்கு இவனுக்கு பதில் சொல்லணுமே, அவனுக்கு பதில் சொல்லணுமே, இந்த பிரச்சனைலாம் தூக்கத்தில் எடுத்துக்கொண்டு தூங்குவீங்க. பிரச்சனைகள் மூளையில் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கலில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே தீர்ந்துடும். ஆனால் மூளையில் அதிகமாக இருக்கும். நம்ம சிந்தனையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் 12ஆம் பாவத்தில் நீச்சம் அடைகின்றார். 12ஆம் பாவம் என்று சொல்லும்போது நான் சொன்னேன் பிரச்சனை. 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும். மனைவியுடன் சந்தோஷம் இருக்காது. யாத்திரை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய விபத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். வியாபாரிகளுக்கு சுமாரான காலம், குரு மாறின பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் செலவுகளும் இருக்கும். லாப பட்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஹெல்த்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கணும். வெயில் அதிகமாக இருந்தால் ரொம்ப வெயிலில் சுற்றக்கூடாது. வீணான வேலையில் செல்லக்கூடாது. நீங்கள் அரசியலில் இருந்தால் அரசியலை கவனிக்க வேண்டும். வீணான ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விவாதம் செய்து மன கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது. என்றால் இந்த காலத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு அவருடைய காரியத்தை முடிக்கிறதுக்காக பலிகடாவாக நம்மளை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கின்றது. ஆனால் நீங்களே ட்ராவல் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நிலைமை இருந்தால் உங்கள் ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, இன்டர் ஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அட் த ட்ராவல் டைம், தூங்கும் டைம், சாப்பாடு டைம் கண்டிப்பாக சரியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற ஆண், பெண், அம்மா, வயதான அப்பா, தாய் எல்லோருக்கும் சொல்கிறேன், அஷ்டம சனிமா தூங்கும்போது கொசு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணியில் கை கால் வைக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். கை கால் கழுவும் போதும் உஷாராக இருக்கணும். குளிக்கும் போதும் உஷாராக இருக்கணும். படிக்கட்டில் இறங்கும் போது கொஞ்சம் உஷாராக, படபடன்னு இறங்காதீங்க, ஸ்லோவாக இறங்குங்க. சின்ன வயசில் இருக்கிற பசங்க 18லேருந்து இந்த 28 வரைக்கும் இருக்கிறவங்க, பைக் ஓட்டுறவங்க ரொம்ப உஷாராக பைக்கை ஓட்டுங்க. படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் நல்ல காலம் என்று சொல்லுவேன். தைரியமாக படிங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் சூரியனை மனதில் வைத்து சூரிய நமஸ்காரம் செய்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். கலைஞர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பண வசதி வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் பகவான் சூரியனுக்கு ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும். சொம்பில் தண்ணி எடுத்து விட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதனால் தைரியம் உருவாகும், தைரியம் குறையாது. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது, அல்லது சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு சுற்றிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வரணும். சரி, என்ன தீபம்? ஒரு தீபம் ஏற்றுங்க, உங்கள் இஷ்டம். எந்த தீபம்னாலும் ஏற்றுங்க. அந்த தீபம் எரிஞ்சால் பிரச்சனை குறையும். நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பகவான் சனியை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். சனி சிலைக்கு எதிர்க்க போய் நிற்காதீர்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.
இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.